V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரேகைன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவோட முன்னணி ஓடிடி தளமான ஜி5 வந்து நிறைய வெப் சீரிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வெப் சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வரலாற்று சம்பவம் உண்மை கதையை தழுவியே தான் எடுக்கிறாங்க. அதில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிடறாங்க. தொடர்ந்து அவங்களோட இதுக்கு முந்தைய வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின்னணியில் தான் வந்திருக்கு. அதே போல் இந்த ரேகை வெப் சீரிஸும் மிக பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து நிறையா மருந்துகள் இங்கே இந்தியாவுக்குள்ளே இறக்கமாகிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்மளாம் இயற்கை மருத்துவத்தை தான் ரொம்ப நாள் நமக்கு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் சில ஒரு 20-25 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆங்கில மருந்துகள் வந்து உள்ளே புகுந்து நிறையா எது எடுத்தாலும் அந்த ஆங்கில மருந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சில புது வகையான மருந்துகளை வந்து ஆட்களுக்கு செலுத்தி அதோட விளைவுகள் என்னென்னு பார்க்குறாங்க. அதில் வந்து ஒருத்தர் இறக்குறாரு. அதில் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த மருந்தை தடை பண்ணிடுவாங்களே, இதை பான் பண்ணிடுவாங்க, நம்ம மருந்தை தயாரித்தவங்களையும் கைது பண்ணிடுவாங்க. இதில் நிறையா பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம தொழில் நடத்த முடியாதுங்கிறக்காண்டி அந்த டாக்டருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை விலை பேசி அதை வந்து விபத்துன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அடுத்து தொடர்ந்து மரணங்கள் நடக்குது. எல்லாத்துக்குமே விபத்துன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுது. கை ரேகையும் ஒரே மாதிரி இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ரேகை வந்து இன்னொருத்தருக்கு இருக்கவே இருக்காது. இது வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. பட் ஆனால் அதையும் மீறி எப்படிரா வருதுன்னு சொல்லி போலீஸ் வந்து ரொம்ப குழம்பிடுறாங்க. இதை வந்து எப்படிரா கண்டுபிடிக்கணும் இந்த டீம் இறங்குறாங்க. இது என்ன கண்டுபிடிச்சாங்களா, இது யார் பின்னணி, இந்த வெளிநாட்டு மருந்துகள்லாம் யார் கொண்டு வர்றாங்க, இங்கே யார் அவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்க, இப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கு வந்து இந்த வெப்சீரிஸ் வந்து அழகாக நமக்கு விளக்கமாக குழப்பம் இல்லாமல் சொல்கிறாங்க. ஆனால் காட்சி அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும், ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்வுகளும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு குழப்பத்தில் வந்து நம்மளை அப்படியே கட்டி இழுத்து சேரில் உட்கார வச்சுருது. அந்தளவுக்கு விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா எம் தினகரன், இசை ராஜ் பிரதாப், ஒளிப்பதிவு மகேந்திர ஹென்றி. நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா பாலகாசன், பவித்ரா, வினோதினி வைத்தியநாதன், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த திரைக்கதை நாவல்களை வந்து திரைப்படமாக எடுக்கிறது வந்து கொஞ்சம் காலமாக தொடர்ந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற கிரைம் எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவரோட கதையை தான் இந்த படத்தில் கொஞ்சம் தழுவி அவரோட கதையில் ஒரு த்ரில்லர் கதையை இதை திரைக்கதை வடிவில் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்தோட நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகாசன் வந்து தமிழ் சினிமாவில் கொஞ்சம் நம்ம ஜெய்பீமில் பார்த்துருப்போம். சின்ன படங்களில் வந்து கொஞ்சம் வந்துட்டு இருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து கதை நாயகனை அவர் முழுமையாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு காவல்துறை அதிகாரியாக நல்லா பொருத்தமான நல்ல தேர்வு சரியாக வந்திருக்காரு. அதே போல் கதாநாயகி இருக்காங்க. கதாநாயகி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஒரு தலையாக அவங்க காதலிக்கிறாங்க. அவர் கூட துப்பறிகிறதுக்கு கூடவே போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணும்போது அப்போ அவங்க பரிதாபமான பாறை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல் அஞ்சலி கேரக்டரில் வில்லியா நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து வில்லத்தனத்துக்கு வந்து பெரிய உடல் மொழி, பெருசாக அந்த ட்ரெஸ் கோடு அப்படிலாம் தேவையில்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒரு பெரிய ரிச் கேர்ளாக இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ணுறது வில்லத்தனம் வந்து படத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதேமாதிரி ஸ்ரீராம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு வரேன். சின்ன கேரக்டர்லேயே வந்துட்டு இருந்தாங்க. அவருமே இந்த படத்தில் வந்து படம் ஃபுல்லாக கதாநாயகனோட அவர் கூட ஒரு டிரைவராகவும் ஒரு கான்ஸ்டபிளாகவும் அவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனை வந்த பாலகாசன் சரி, ஸ்ரீராம் சரி, இனி அடுத்தடுத்து நிறையா படங்களை பார்க்கலாம். சின்ன கேரக்டர் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்பான்ற ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ டிரைவராக வர்றாரு. அவருமே சினிமாவில் கொஞ்சம் அப்பப்போ ஒரு சீன் 2 சீன் வந்துட்டு இருந்தார். இந்த படத்தில் கொஞ்சம் அதிகமான காட்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரும் அவரோட திறமையை நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க போக வினோதினி வைத்தியநாதன் அப்படின்றவங்க தெரியும். தமிழ் சினிமாவில் வந்து அம்மா, அண்ணி, அக்கா, ஒரு முக்கியமான கேரக்டரு, டாக்டரு, நீதிபதி, போலீஸு, வழக்கறிஞர், இப்படி நிறையா கேரக்டரில் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அவங்க ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு ஸ்டைல் இருக்கும். அந்த இவங்க பேச்சு ஸ்டைல் வந்து எல்லாருமே இவங்க பேசுகிற அப்படியே நின்று கவனிக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல், இவங்க ஒரு ஸ்டைலில் பேசுவாங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஈர்க்கிற மாதிரி இருக்கும். இவங்களோட நடிப்பும் பார்த்திங்கன்னா இவரோட மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு கூடுதலாக பர்ஃபார்மன்ஸு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமாக இவருக்கு வந்து மிகப்பெரிய நல்ல பேரை கொடுக்கும். ஏன்னா நம்ம என்ன கேரக்டர் பண்ணுறாலும் அதில் வந்து இன்வால்மெண்ட்டு, நம்ம பர்ஃபார்மன்ஸு, நம்ம டைலாக் டெலிவரி, இது வந்து பார்த்திங்களா நம்மளை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். இவங்க நிறையா படம் நடிச்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து இவங்கள ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை அழைத்து செல்லும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ரேகை மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு.
எல்லாரும் பார்த்து கொண்டாடுங்க.